இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னல சகுனமே சரியில்லை, போயிடலாமா? சாம இரு. அப்பா அம்மா இல்லையா? அறிவு டேய் அறிவு, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. அந்த வரம் கோத, நீயும் வாடி இங்க. வரங்க. சண்முகம் வாங்க. ஐயோ என்ன நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்ல. அம்மா உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம், ஒரு தட்டு இருந்தா கொடுங்களேன். இருமா. எந்திரிங்க. இந்தாமா. சண்முகம் என்ன இதெல்லாம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பான்ல. இல்லை, உங்க பங்குக்கு பத்திரிக்கை இருக்கு, அதை கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்திருக்கு. சரி. உங்க எல்லாருக்கும் துணி எடுத்திருக்கு, அதோட பணத்தையும் வச்சு கொடுக்கறது இதெல்லாம் ஒரு முறை தானே? நாங்க வாங்கிடுங்க. வாங்கிக்கோங்கப்பா. செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படியா செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது குறை இருந்தா அதை நீங்களே எங்க கிட்ட நேரடியா சொல்லுங்க. செய்ய வேண்டியதா? பேச வேண்டியதே இன்னும் பேசல, அதுக்குள்ள செய்ய வேண்டியதை பத்தி சொல்றீங்க? இது எந்த ஒரு நியாயம் சண்முகம்? இப்ப என்னப்பா உங்களுக்கு? கல்யாணம்னா பேச வேண்டியதை பேசணும்ல. எதுவுமே செய்யாம நீங்க பாட்டுக்கு பத்திரிக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்க. நீங்க பேச வேண்டியதுன்னா எதை சொல்லுதீங்க? சரி சண்முகம், அந்த தட்டை கீழே வைப்பா. நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏங்க முதல்ல தட்டை வாங்குங்க, அப்புறமா பேசிக்கலாம். முடியாது, முதல்ல பேசணும். சண்முகம், நீ முதல்ல தட்டை கீழே வை. கீழே வை. கீழே வை. இப்ப சொல்லுங்க. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டு அனுப்ப போற? என் பையனுக்கு என்ன கார் வாங்கி தர போற? வீடு ஏதாவது என் பையன் பேர்ல வாங்கி தர போறியா, இல்ல அதுக்கு பதிலா பணமா தர போறியா? எல்லா விவரமும் தெரியணும்ல. அப்போ என்னப்பா இங்க பாருப்பா, வரதட்சணை நகை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சமக்கம் வர சொல்லிட்டேன். அப்பா வரதட்சணை வேண்டாம் தானே நம்ம பேசணும், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏய் நீ வாய மூடுறா. முத கல்யாணம்னா எல்லார் வீட்லயும் எல்லாத்தையும் கேட்பாங்க. இது ரத்னாவுக்கு 2வது கல்யாணம் தானே. நல்ல வேளை நீ உணர்ச்சி வசப்படாம இருந்த. இது ரத்னா ஆசைப்பட்ட வாழ்க்கை, இதாவது அவளுக்கு நல்லபடியா அமையணும், அவ்வளவுதான் நமக்கு வேணும். கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அப்புறமா அந்த ஆளை வச்சு செய்தேன். That's the spirit. இப்படிதான் இருக்கணும். கல்யாணம் முடியட்டும், இவருக்கு என்னென்ன செய்யணுமோ சொல்லு, நானும் கூட வரேன், சிறப்பா செஞ்சிருவோம். என்ன போலாமா? என்ன உள்ள ஒரு சத்தம் கேக்கு? அப்படி ஒண்ணும் கேட்கலையே. கௌதம், உனக்கு கேட்டுச்சா? இல்லையம்மா, எதுவும் கேட்கலையே. இல்ல மேடம், எனக்கும் கேட்டுச்சு. ஆமாத்த, எனக்கும் கேட்டுச்சு. ஓ அதுவா? அது ஒரு நாய்க்குட்டி. அது ஜெர்மன் ஷெப்பர்ட்.
ரொம்ப கோபக்கார நாய். என் ஃப்ரெண்டு என் வீட்ல விட்டுட்டு போயிருக்கா. அதான். ஹாய் டாகா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் பார்க்கலாமா அத்தை? நில்லு, நில்லு. ஏன் அத்தை? இல்ல, அது கொஞ்சம் கோபக்கார டாக். பக்கத்துல போனாலே கடிக்குது. அதான் பத்திரிக்கை வச்சாச்சுல, நீங்க கிளம்புங்க. ஆ சரிங்க மேடம். ஆ, சண்முகம் வா நாம போலாம். சரி அப்ப நாங்க வரோம். ம். போயிட்டு வரேன் அத்தை. வரோம். பார்த்து ஆ. விடுங்க விடுங்க சார், விடுங்கன்றல, விடுங்க என்ன. ஒரே அழுத்து, மேடம் 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 மூளை செதறிடும். மேடம் 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 சுற்றவா? மேடம் வேணாம் 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 மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், வேணாம் வேணாம். பொறுக்கி. என்னடா ஓவரா திமிர் பண்ற? யார்கிட்ட சொன்னா கேட்க மாட்டேன். சாரி மேடம், சாரி, வேணாம், எடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் நினைச்சதும் நடக்கும், அதே மாதிரி நீ நினைச்சதும் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ண கொன்றுவேன். ஜாக்கிரதை. வாவ், பெரிய கடையா இருக்குக்கா. இல்ல சம்மு இந்த கடையில எடுக்க போறோம். இரு, அவங்களாம் வந்துட்டான். பெரிய கடையா இருக்குன்னு விலை அதிகமா இருக்க போகுது. இருந்தா என்னல, போலீஸ்காரமா வீடு பெரிய இடம் தானே, அவங்க கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும்ல. இப்ப அறிவழகம் வீடு ஒன்றும் குறைச்சிடல. பெரிய கடைனா காஸ்ட்லியா இருக்கும்னு அவசியம் இல்லடி. இங்க டிசைன் நிறையவே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்கன்னு. இல்லை, போனோம்னு அவசரப்படுத்துறீங்க. இங்க வந்தா அந்த போலீஸ்காரமாவையும் காண, இந்த அறிவழக குடும்பத்தையும் காணும்ல. வருவாங்கடா, மாப்பிள்ளை வீடு இல்லையா, கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. இல்லை, அறிவோட அப்பன் நகை எடுக்கும் போதே சாவடிச்சான். இங்க வந்து என்ன டிராமா பண்ண போதான்னு தெரியலையே. நிச்சயமா இங்கேயும் ஏதாவது செய்யதாண்டா போறாரு. நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வரும்போதே எருமத்தோலை போத்திட்டு தான் வந்திருக்கேன். எது நடந்தாலும் பொறுத்துட்டு தானே போயாகணும். சண்முகம், நமக்கு தேவை இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். முக்கியமா ரத்னா கல்யாணம். அவ வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இதான். புரியுதா? வீராவும் நம்ம வீட்டு பொண்ணு. அவ கல்யாணத்திலயும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. இது இப்போதைக்கு உனக்கு சோதனையான நேரம்தான். ஆனா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. அது உன்னோட பொறுமை.